அவங்க உடம்பில் உள்ள நாளமில்லா சுரப்பிகள், அகச்சுரப்பிகள்னு சொல்கிறோமே, எண்டோக்ரைன் கிளான்ஸ், அந்த எண்டோக்ரைன் இம்பேலன்ஸ், அந்த நாளமில்லா அகச்சுரப்பிகளில் சுரக்கும் அந்த நொதிகள், அந்த சுரப்புகள் அளவுக்கு அதிகமாகவோ குறைந்தபட்சம் 4 சென்டிமீட்டர் குறைவாக இருக்க வேண்டும். உதாரணமாக, அவரது மார்பு சுற்றளவு 96 சென்டிமீட்டர் என்றால், வயிற்று தொப்புள் சுற்றளவு 92 சென்டிமீட்டர். சமீபத்தில் கடந்த 18ஆம் தேதி அன்று மதுரை லேடிடோ கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்த மாணவி கலைச்செல்வி அவர்கள் உடல் எடை பருமனை குறைப்பதற்காக சுய சிகிச்சை செய்து இறந்துவிட்ட செய்தியை கேள்விப்படுகிறோம். இது இவர் மட்டுமல்ல, இது மாதிரி நிறைய பேர் சுய மருத்துவம் செய்து சமீபத்தில் வருகின்ற மீடியாக்களில் வருகின்ற யூடியூப்களை பார்த்து அவர்களாகவே சுயமாக சிகிச்சை செய்து, ஆனால் உடல் நிரந்தரமாக பாதிக்கப்பட்டு என்னிடம் சிகிச்சைக்கு வருவதை நான் பார்த்திருக்கிறேன். உடல் பருமனாவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. முதல் காரணம், அவங்க உடம்பில் உள்ள நாளமில்லா சுரப்பிகள், அகச்சுரப்பிகள்னு சொல்கிறோமே, எண்டோக்ரைன் கிளான்ஸ், அந்த எண்டோக்ரைன் இம்பேலன்ஸ், அந்த நாளமில்லா அகச்சுரப்பிகளில் சுரக்கும் அந்த நொதிகள், அந்த சுரப்புகள் அளவுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ சுரந்தாலும் எடை கூடும். உடல் உழைப்புக்கு தேவையான கலோரி தாண்டி அதிகமாக உணவுகளை எடுத்தாலும் உடல் பருமன் கூடுகிறது. வழக்கமான உணவை தாண்டி கலோரி அதிகமாக உள்ள, இப்போது சொல்கிறோமே ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் என்று நிறைய ஃபேன்சியாக சாப்பிடுவதும் ஒரு காரணம். நிறைய பேருக்கு மன அழுத்தத்தினால், அதாவது டிப்ரெஷன் என்று ஆங்கிலத்திலே சொல்கிறோம், அந்த மன அழுத்தத்தை தாண்டி மன அழுத்தத்திலிருந்து விடுபடுவதற்காக மன அழுத்தத்தில் இருப்பவர்கள் சிற்றுணவு என்று சொல்கின்ற ஸ்நாக்ஸ் என்று சொல்கின்ற அன்ஹெல்த்தி ஸ்நாக்ஸ், இந்த மிக்சர், முறுக்கு, காரச்சேவு, பக்கோடா போன்ற விஷயங்களை நொறுக்கு தீனியாக வைத்து டிவி பட்டை பார்த்து கொண்டே மன இறுக்கத்திலிருந்து விடுபடுவதற்காக டிவியை பார்த்து கொண்டே அவர்களை அறியாமலேயே இந்த மாதிரி அன்ஹெல்த்தி ஸ்நாக்ஸ்களை சாப்பிடுவதனால் உடல் எடை பருமனாகிறது. சாதாரணமாக ஒருவர் ஃபிட் இருக்கிறார் என்றால் அவர் எவ்வளவு உயரமோ, அது சென்டிமீட்டரில் அந்த உயரத்தில் 100 கழித்தால் மிச்சம் எவ்வளோ இருக்கிறதோ அந்த அளவுதான், அத்தனை கிலோ எடை தான் இருக்க வேண்டும். அல்லது உடல் சுற்றளவை எடுத்தால் அவங்க மார்பு சுற்றளவை விட இடுப்பு, அதாவது தொப்புள் சுற்றளவு குறைந்தபட்சம் 4 சென்டிமீட்டர் குறைவாக இருக்க வேண்டும். உதாரணமாக, அவரது மார்பு சுற்றளவு 96 சென்டிமீட்டர் என்றால், வயிற்று தொப்புள் சுற்றளவு 92 சென்டிமீட்டர், குறைந்தது 4 சென்டிமீட்டர் குறைவாக இருக்க வேண்டும். அதை தாண்டி இருந்தால் அவர் உடல் எடை பருமன் மட்டுமல்ல, உடல் எடை பருமனாக இருப்பதனால் இருதயத்திற்கும் அவர் வேலை அதிகமாகிறது. இதனால் நாளடைவில் இருதயமும் பாதிக்கப்படுகிறது. மேலும் ஒருவர் உடல் தகுதி என்றால், தகுதியாக ஃபிட்டாக இருக்கிறார் என்றால், அவரது உடம்பில் கொழுப்பு எவ்வளவு எடை இருக்கிறதோ அது மாதிரி 2 பங்கு அளவு சதை எடையும், கொழுப்பு எடை மாதிரி 3 பங்கு எலும்பு எடையும் இருக்க வேண்டும். ஆக மொத்தம் 3மே சேர்ந்து அவர்களது உயரத்துக்கு தகுந்த, அதாவது உயரத்தில் எத்தனை சென்டிமீட்டரோ அதில் 100 கழித்து போக மிச்சம். உதாரணமாக ஒருவர்
65 சென்டிமீட்டர் உயரம் இருக்கிறார் என்றால் 100 கழித்து மிச்சம் 65 சென்டிமீட்டர் உயரத்திற்கு 65 கிலோ எடை தான் இருக்க வேண்டும். இதுதான் ஐடியல் வெயிட் என்கிறோம். அந்த 65 கிலோவுக்கு இவர்கள் எப்படி சாப்பிட வேண்டும் என்றால் 1 கிலோ எடைக்கு 1 கிராம் புரதச்சத்து. அந்த 1 கிராம் புரதச்சத்து என்பது அவரது உணவில் 5 1 பங்கு 20%, 20 விழுக்காடு இருக்க வேண்டும். 40 விழுக்காடு, அதிகபட்சமாக 40 விழுக்காடு தான் கார்போ என்று சொல்கிற மாவுச்சத்து இருக்க வேண்டும். அந்த 40 விழுக்காடு மாவுச்சத்துக்கு இணையாக நார்ச்சத்து, காய்கறிகள் இருக்க வேண்டும். ஆக 40 விழுக்காடு மாவுச்சத்து, 40 விழுக்காடு நார்ச்சத்து, 20 விழுக்காடு புரதச்சத்து. இதுதான் சரிவிகித உணவு. இந்த சரிவிகித உணவு அவர்கள் வேலைக்கு தகுந்த கலோரி எவ்வளவோ அந்த கலோரிக்குள், சாதாரணமாக ஒரு நாளைக்கு ஒருவருக்கு 1500 முதல் 1800 கிலோ கலரி செலவாகும். அந்த கலரிக்குள் இந்த உணவை அவர்கள் நிலைநிறுத்தி சாப்பிட்டால் அதிக எடை வராது. மேலும் எடையை குறைப்பதற்கு முதலில் எடை கூடுவதற்கான காரணங்களை அறிந்து கொண்டு எதனால் நமது எடை கூடுகிறது என்பதை அவர்கள் முறையாக மருத்துவரை சந்தித்து, உடலை பற்றி நன்கு படித்த மருத்துவரிடம் சென்று ஆலோசித்து அந்த காரணத்தை கண்டுபிடித்து, உதாரணமாக அந்த ஹார்மோன் தொந்தரவு இருந்தால் அதை சரி செய்து கொள்ள வேண்டும். அவரது எடைக்கு தகுந்த உணவை அவர்கள் ஒரு டயட்டீஷியன், உணவு முறை ஆலோசகரிடம் கலந்து ஆலோசித்து உணவை எழுதி கொண்டு அதை கண்டிப்பாக கடைப்பிடிக்க வேண்டும். உணவை முறையாக கடைப்பிடித்து, முறையாக உணவுப்பயிற்சி செய்து, முறையாக ஓய்வெடுத்தால் உடல் எடை கூடாது. ஒருவேளை அவர்கள் அறியாமல் உடல் எடை கூட விட்டிருந்தால் அதை குறைப்பதற்கு மீண்டும் முறையாக மருத்துவரிடம் ஆலோசனை செய்து இதை படிப்படியாகத்தான் குறைக்க வேண்டும். அவர்களாக சுய வைத்தியம், மீடியாக்களை பார்த்து சுய வைத்தியம் செய்வது அவர்கள் ஈரலை, குறிப்பாக கல்லீரலை பாதிக்கும். கல்லீரல் சுரக்கும் சுரப்புகளை, லிவர் என்சைம்ஸ் என்று சொல்கிறோமே, கல்லீரல் சுரக்கும் நொதிகளை தடை செய்து அதனால் அவர்கள் உடல் எடையை குறைப்பது தவறான அணுகுமுறையாகும். அதுபோல் பசி எடுக்காமல் இருக்க கண்ட நாட்டு மருந்துகளை, கை மருந்துகளை சாப்பிட்டு அது பசியை குறைக்கலாம் என்ற எண்ணத்தில் பசியை தூண்டுகின்ற வயிற்றில் சுரக்கின்ற கேஸ்ட்ரிக் செக்ரீஷன்ஸ், இறப்பையில் சுரக்கின்ற சுரப்பைகளை அவர்கள் சேதப்படுத்தி இறப்பையில் புண்ணு வந்து நாள் பட அந்த புண் வந்து புற்றுநோயாக கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் உள்ளது. இது மாதிரி சுயமாக நிறைய இயற்கை வைத்தியங்களை, இயற்கை முறை வைத்தியம் என்று எண்ணிக்கொண்டு கண்ட கஷாயங்களையும் கண்ட நாட்டு மருந்துகளும் அவர்களாகவே வாங்கி கடைகளில் சாப்பிட்டு அது நாள்பட இறப்பையையும் குடலையும் உறுத்தி குடல் கேன்சர் வந்த நிறைய பேரை நான் பார்த்திருக்கிறேன். ஆகவே எந்த ஒருவரும் அவர்களது இடையை முறையாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்றால் முறையாக மருத்துவரை அணுகி முறையான சரிவிகித உணவு, மிதமான உடற்பயிற்சி, அளவான தூக்கம், அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டு அளவுக்கு அதிகமாக தூங்கினால் கண்டிப்பாக உடல் எடை பருமன் கூடும். இப்படி படிப்படியாக உடல் எடை ஒரே நாளில் கூடுவதில்லை. பல மாதங்களாக, வருடங்களாக படிப்படியாக கூடிய எடையை அதே போல் படிப்படியாகத்தான் குறைக்க வேண்டுமே தவிர உடனேயே குறைத்து விட வேண்டும் என்று அவசரப்பட்டு சுயமாக சிகிச்சை செய்து ஆபத்தில் மாட்டிக்கொள்வதை தவிர்க்க வேண்டும் என்பதே என்னுடைய கருத்தாகும். 2.73 கோடிக்கும் அதிகமான மக்களின் உள்ளங்களை வென்ற தந்தி டிவியின் டிஜிட்டல் தளங்கள், 1.26 கோடி யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், 47 லட்சம் ஃபேஸ்புக் ஃபாலோவர்ஸ், 26 லட்சம் இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், 23 லட்சம் எக்ஸ் ஃபாலோவர்ஸ், 11 லட்சம் தந்தி ஆப் டவுன்லோட்ஸ், 30 லட்சம் வெப்சைட் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ், 14 லட்சம் வாட்ஸ்அப் ஃபாலோவர்ஸ்,
அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க 8939883878. இமெயில் advttanditv@dttv.in.